நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் மேற்கொண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ண போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாலட் ரெசிபி. இந்த சாலட் ரெசிபி வந்து வல்லாரை கீரையை வச்சு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் மற்ற கீரையில் ட்ரை பண்ணுறதை விட வல்லாரை கீரையில் ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். மற்ற கீரைலாம் வந்து வேக வச்சு சாப்பிட்டா தான் அதுக்கு உள்ள டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இது குக் பண்ணாமலே நம்ம சாலடாகவே சாப்பிட்றலாம். வல்லாரை கீரை ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வர்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று புண்ணாத்து, குடல் புண்ணு, இந்த மாதிரி வாய் துர்நாற்றம் எல்லாமே போகும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க அடிக்கடி இதை சாப்பிட்றதுனால நமக்கு ஈஸியாக வந்து அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டுறலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் யார் தான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்காங்க? எல்லாருக்குமே 1008 ஸ்ட்ரெஸ் இருக்குது. பட் அதை குறைக்கிறதுக்கு இதை ரெகுலராக நம்ம வல்லாரை எடுத்துகிட்டு வந்தோம்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி நமக்கு நினைவாற்றலை ரொம்பவே அதிகப்படுத்துது. வல்லாரை சாப்பிட்றதுனால ஞாபக சக்தி ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இப்போ இந்த வல்லாரை கீரையை நல்ல தண்ணியில் அலம்பிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா இதில் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, தேங்காய், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளியும் அதே மாதிரி ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன், அதையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் தேங்காய் துருவில் வந்து உங்கள் தேவைக்கேற்ப உங்கள் கீரை எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட காரத்துக்கு நான் வந்து மிளகு சேர்க்குறேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கிறேன், பிளாக் கலர் மிளகு. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, இதில் வேறு எதுவுமே நமக்கு சேர்த்துக்க தேவையில்லை. சூப்பரான சாலட் ரெடி ஆகிட்டு பாருங்கள். அவ்வளோ பவர்ஃபுல்லான சாலட். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுனால. மற்ற சாலட் சாப்பிட்றத விட இந்த சாலட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய சத்து ஏராளம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபைனலாக வந்து லெமன் சாரை வந்து புழிஞ்சு விட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.